சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு தன் விதியை வகுப்பவன் மனிதனே. ஆற்றல் மிக்க வம்சம் ஒன்று தென்னிந்தியாவில் இருந்தது. அவ்வப்போது வாழ்ந்த பிரபலமானவர்கள் பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கப்பட்ட ஜாதகங்களை திரட்டி வைப்பதை அந்த வம்சத்தினர் ஒரு விதியாக வைத்திருந்தார்கள். இவ்வாறு முக்கிய நிகழ்ச்சிகளை பற்றிய கணிப்புகள் கிடைத்தன. பின்னர் நிகழ்கின்ற சம்பவங்களை அவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்தார்கள். இப்படி 1000 ஆண்டு காலம் செய்தபோது சில ஒற்றுமைகளை கண்டார்கள். அந்த ஒற்றுமைகளை கொண்டு பொது விதிகளை வகுத்து குறித்து வைத்து ஒரு பெரிய நூலை உருவாக்கினார்கள். அந்த வம்சம் அழிந்து போயிற்று. ஆனால் ஜோதிடர்களின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த நூலும் அவர்களிடமே இருந்தது. ஜோதிடம் இப்படி தோன்றியிருக்கலாம். ஜோதிடத்தின் சிறு சிறு அம்சங்களுக்கும் அளவு கடந்த முக்கியத்துவம் கொடுத்தது இந்துக்களை மிகவும் கெடுத்துவிட்ட மூட நம்பிக்கைகளுள் ஒன்றாகும். முதலில் கிரேக்கர்கள் ஜோதிடத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தனர். இந்துக்களிடமிருந்து வானியலை தங்களுடன் கொண்டு சென்று ஐரோப்பாவிற்கு அழைத்தனர் என்று நான் நினைத்தேன். இந்தியாவில் பழைய கால பீடங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜியோமெட்ரிக் திட்டப்படி கட்டப்பட்டிருப்பதை காணலாம். நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும்போதுதான் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்ய வேண்டும். கிரேக்கர்கள் இந்துக்களுக்கு ஜோதிடத்தை தந்தனர். இந்துக்கள் அவர்களுக்கு வானியலை தந்தார்கள் என்று கருதுகிறேன். ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களை கணித்து சொல்கின்ற சில ஜோதிடர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவற்றை நட்சத்திரங்களோ அல்லது அது போன்றவற்றை மட்டுமோ கொண்டுதான் கணித்தார்கள் என்று நான் நம்பவில்லை. பல நேரங்களில் அது மனதை அறிதல், மைண்ட் ரீடிங் மட்டுமே. சில வேளைகளில் சில அற்புத கணிப்புகள் செய்யப்பட்டன. ஆனால் பெரும்பாலான வேளைகளில் வெறும் குப்பை. லண்டனில் இளைஞன் ஒருவன் என்னிடம் வந்து அடுத்த வருடம் எனக்கு என்ன நடக்கும் என்று கேட்பது வழக்கம். ஏன் அவ்வாறு கேட்கிறாய் என்று நான் அவனை கேட்பேன். நான் பணமெல்லாம் இழந்து ஏழையாகிவிட்டேன் என்று அவன் கூறினான். பலருக்கு பணம்தான் ஒரே கடவுள். பலவீனர்கள் அனைத்தையும் இழந்து தங்களை பலவீனமாக உணரும்போது பணம் சம்பாதிப்பதற்காக எல்லாவிதமான மர்மங்களையும் கையாள்கிறார்கள். ஜோதிடத்தையும் பிறவற்றையும் நாடுகிறார்கள். கோழையும் முட்டாளுமே விதி என்பான் என்கிறது சமஸ்கிருத பழமொழி ஒன்று. ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுகிறான். முதுமையை நெருங்குபவர்களே விதியை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்துக்கள் பொதுவாக ஜோதிடத்தை நாடுவதில்லை. ஒருவேளை நாம் கிரகங்களின் ஆற்றலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கலாம். அதற்காக அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நட்சத்திரங்களை கணக்கிட்டும் இவை போன்ற வேறு தந்திரங்களை கையாண்டும் வயிறு வளர்ப்பவர்களை தவிர்க்க வேண்டும் என்கிறார் புத்தர். இதுவரை பிறந்த இந்துக்களுள் உயர்ந்தவர் புத்தர். உண்மையை உணர்ந்தே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நட்சத்திரங்கள் வரட்டும், அதனால் என்ன தீமை ஏற்படும்? ஒரு நட்சத்திரம் என் வாழ்க்கையை குலைத்துவிடும் என்றால் அந்த வாழ்க்கை சல்லி காசுக்கும் உதவாதது. ஜோதிடமும் பிற மர்மமானவையும் பொதுவாக பலவீன மனத்தின் அறிகுறி. இத்தகைய எண்ணங்கள் உங்கள் மனதில் தலை தூக்கும்போது உடனே டாக்டரை பார்க்க வேண்டும். நல்ல உணவும் நல்ல ஓய்வும் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சிக்கான விளக்கத்தை அதன் இயல்பிலிருந்தே பெற முடியுமானால் வெளியே ஒரு விளக்கத்தை காண முயல்வது முட்டாள்தனம். உலகம் தன்னைத்தானே விளக்குமானால் அதற்கு வெளியே ஒரு விளக்கத்தை தேடுவது அறியாமை. மனித வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை காண்கிறீர்கள். அவற்றில் மனிதனின் ஆற்றலால் விளக்க முடியாத ஏதேனும் உள்ளதா? எனவே நட்சத்திரங்களையும் வேறு எதையும் நாடுவதால் என்ன பயன்? எனது இப்போதைய நிலைக்கு எனது கர்மமே போதிய விளக்கமாக உள்ளது. இயேசுவுக்கும் இது பொருந்தும். அவரது தந்தை ஒரு தச்சர் என்பது நமக்கு தெரியும். இயேசுவின் ஆற்றலுக்கான விளக்கத்திற்கு நாம் வேறு யாரிடமும் போக வேண்டியதில்லை. சொந்த முற்பிறவிகளின் பயனே இயேசு. முற்பிறவிகள் அனைத்தும் ஒரு இயேசு உருவாவதற்கான ஆயத்தங்களாக இருந்தன. மிருக உடல்களை மீண்டும் மீண்டும் பெற்று இறுதியில் தாம் எவ்வாறு புத்தரானார் என்பதை புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே விளக்கம் பெறுவதற்காக நட்சத்திரங்களை நாடுவதால் என்ன பயன்? அவை ஏதோ சிறு ஆதிக்கத்தை செலுத்தலாம். ஆனாலும் அவற்றை நாடி கோழைகள் ஆகாமல் அவற்றை புறக்கணிப்பதே நமது கடமை. எனது போதனைகளுள் நான் முதலாவதாக வற்புறுத்துவது இதுவே. ஆன்ம பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ
உடல் பலவீனத்தையோ தருகின்ற எதையும் உங்கள் கால் விரல்களாலும் தீண்டாதீர்கள். மனிதனில் உள்ள இயற்கை ஆற்றலின் வெளிப்பாடே மதம். அளவில்லா ஆற்றல் விசை ஒன்று இந்த சிறு உடலுக்குள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுருள் விரிந்து கொண்டே இருக்கிறது. அது விரிய விரிய ஒன்றன்பின் ஒன்றாக பல உடல்களும் போதவில்லை. எனவே அந்த விசை இந்த உடல்களை எரிந்துவிட்டு உயர்ந்த உடல்களை எடுக்கிறது. இதுவே மனிதனின் வரலாறு, மதத்தின் வரலாறு, நாகரிகத்தின் வரலாறு அல்லது முன்னேற்றத்தின் வரலாறு. கட்டுண்டு கிடக்கும் அரக்கனான புரோமிதியஸ் கட்டுகளை அரித்து கொண்டு வருகிறான். அது எப்போதும் ஆற்றலின் வெளிப்பாடு. ஜோதிடம் போன்ற விஷயங்களில் ஏதோ கடுகளவு உண்மை இருந்தாலும் அவற்றை புறக்கணித்தே ஆக வேண்டும். ஒரு ஜோதிடனை பற்றிய பழைய கதை ஒன்று உண்டு. அவன் ஓர் அரசனிடம் சென்று, நீங்கள் 6 மாதங்களில் இறந்துவிடப் போகிறீர்கள் என்றான். அதை கேட்ட அரசன் அப்போதே உயிரை விடுபவன் போல அஞ்சி நடுங்கினான். அவனது மந்திரி புத்திசாலி. இந்த ஜோதிடர்கள் வெறும் முட்டாள்கள் என்று அவன் அரசனிடம் கூறினான். அரசன் அதை நம்பவில்லை. அதை அரசனுக்கு நிரூபிக்க எண்ணிய மந்திரி அந்த ஜோதிடனை மீண்டும் அரண்மனைக்கு வரவழைத்தான். அவன் வந்ததும் அவனிடம் அவன் கணித்த கணக்குகள் சரிதானா என்று மந்திரி கேட்டான். அவற்றில் ஒரு தவறும் இருக்கவே முடியாது என்ற ஜோதிடன் மந்திரியை திருப்தி செய்வதற்காக அவற்றை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்தான். பின்னர் அவை முற்றிலும் சரிதான் என்று கூறினான். அரசனது முகம் விளறிவிட்டது. அப்போது மந்திரி ஜோதிடனிடம், ஆமாம், உன் மரணம் எப்போது என்று நினைக்கிறாய் என்று கேட்டான். ஒரு 12 வருடங்களுக்கு பிறகுதான் என்றான் ஜோதிடன். அப்போது மந்திரி தன் வாளை வேகமாக உருவி ஜோதிடனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். பின்னர் அரசனிடம், மன்னா, இவன் சொல்வது பொய் என்று எப்போதாவது நம்புகிறீர்களா? இதோ இந்த கணமே இறந்து போனான் என்றான். உங்கள் நாடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவற்றிலெல்லாம் இருந்து விலகி இருங்கள். நல்லவை என்பதற்கான ஒரே பரிசோதனை அவை நம்மை வலிமையுற செய்கின்றனவா என்பதை காண்பதுதான். நல்லது வாழ்வு, தீயது மரணம். இத்தகைய மூட நம்பிக்கைகள் காளான்கள் போல் உங்கள் நாட்டில் முளைத்து வருகின்றன. நியாயபூர்வமாக ஆராய்ந்து பார்க்கும் திறனற்ற பெண்கள் அவற்றை நம்ப தயாராகின்றனர். பெண்கள் தங்கள் சுதந்திரத்திற்காக முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அறிவில் உயராதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாவலின் முதலில் உள்ள ஓரிரு வரிகளை மனப்பாடம் செய்துவிட்டு ப்ரௌனிங்கின் கவிதைகள் எல்லாம் தனக்கு அத்துப்படி என்கிறாள் ஒருத்தி. இன்னொருத்தி 3 சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு தனக்கு உலகில் உள்ள எல்லாமே தலைகள் பாடம் என்று நினைக்கிறாள். பெண்களுக்கு இயல்பான மூட நம்பிக்கை போக்கை அவர்களால் விட முடியாததுதான் பிரச்சனை. அவர்களிடம் ஏராளம் பணம் இருக்கிறது, சிறிது கல்வியறிவும் உள்ளது. இப்போதைய சஞ்சல நிலையை கடந்து ஒரு திடமான நிலையை அடையும் போது சரியாகி விடுவார்கள். இப்போது அவர்களை போலிகள் ஏமாற்றி வருகிறார்கள். நான் சொல்வதை கேட்டு வருந்தாதீர்கள். யாரையும் மனவேதனையுற செய்வது என் நோக்கமல்ல. ஆனால் நான் உண்மையை சொல்லியாக வேண்டும். இவற்றில் எவ்வளவு எளிதாக நீங்கள் மயங்கி விடுகிறீர்கள். இந்த பெண்கள்தான் எவ்வளவு நேர்மையானவர்கள். எல்லோரிலும் உள்ள தெய்வீகம் ஒருபோதும் அழியாதிருப்பதை நீங்கள் காணவில்லையா? நான் சொன்னதெல்லாம் இறைவனை எப்படி அணுகுவது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன் என்ற கருத்து நான் வாழ வாழ என்னில் உறுதி பெறுகிறது. ஆணோ பெண்ணோ எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர்களிடம் உள்ள இந்த தெய்வீகம் அழிவதே இல்லை. அதை அடைவது எப்படி என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் உண்மைக்காக காத்து நிற்கிறார்கள். அவர்களை எல்லாவிதமான மூடத்தனங்களாலும் ஏமாற்ற தீயவர்கள் முயல்கிறார்கள். ஒருவன் மற்றவனை பணத்திற்காக வஞ்சித்தால் அவன் ஒரு மூடன், போக்கிரி என்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களை ஆன்மீகத்தின் பெயரில் ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய பாவம்! அது கொடுமை. உண்மை என்பது உங்களை வலிமை உடையவர்களாக, மூட நம்பிக்கையில் படாதவர்களாக ஆக்க வேண்டும். இதுதான் ஒரே பரிசோதனை. உங்களை மூட நம்பிக்கையில் படாதவாறு உயர்த்துவதே தத்துவ ஞானிகளின் கடமை. இந்த உலகம், இந்த உடல், இந்த மனம் என்பவை கூட மூட நம்பிக்கைகளே. எல்லையற்ற ஆன்மாக்கள் நீங்கள். மின்னுகிற நட்சத்திரங்களால் ஏமாற்றப்படுவதா? வெட்கம். நீங்கள் தெய்வங்கள். உங்களால் தான் அந்த மின்னுகிற நட்சத்திரங்களே இருக்கின்றன.
நான் ஒருமுறை இமயமலையில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நீண்ட பாதை எங்கள் முன் சென்றது. ஏழை துறவிகளாகிய எங்களை தூக்கி செல்ல யாரும் வராததால் நாங்கள் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. எங்களுள் முதியவர் ஒருவர் இருந்தார். நூற்றுக்கணக்கான மைல் தூரம் இப்படி மேடும் பள்ளமுமாக சாலையில் செல்ல வேண்டும் என்பதை கண்ட அவர், ஐயோ, இதை எப்படி கடந்து செல்வது? என்னால் இனிமேல் நடக்க இயலாது, என் இதயம் வெடித்துவிடும் என்றார். அப்போது நான் அவரிடம், கீழே குனிந்து பாருங்கள் என்று சொன்னேன். அவரும் அவ்வாறே பார்த்ததும் நான் கூறினேன், உங்கள் கீழ் இருக்கின்ற அந்த பாதை நீங்கள் இதுவரை நடந்து வந்ததுதான். உங்கள் எதிரில் தெரிகின்ற பாதையும் விரைவில் கீழே வந்துவிடும் என்றேன். மிக உயர்ந்தவை எல்லாம் உங்கள் காலடியில் உள்ளன. ஏனென்றால் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்கள். இவையெல்லாம் உங்கள் காலடியில் கிடப்பவை. நீங்கள் விரும்பினால் நட்சத்திரங்களை கைகளில் அள்ளி விழுங்கிவிடலாம். இதுவே உங்கள் உண்மை இயல்பு. வலிமையாக இருங்கள். மூட நம்பிக்கைகளுக்கு அப்பால் செல்லுங்கள். சுதந்திரராகுங்கள்.